இன்றைக்கே அவ்வளோதான். இன்றைக்கி ஒன்றுமில்லை போல இருக்குது. என்னடா வாழ்க்கை, என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? ஒன்றுமே கிடைக்கல லைஃப்பில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களை போல தான் பைபிள் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன தெரியுமா? பேதுரு. அவர் மீன் பிடிக்க போகும்போது ஒரு மீனும் கிடைக்கல. ரொம்ப கலக்கத்தோடு கூட அந்த கனசிரியத்து கடல் அருகே அவர் நிற்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பீட்டருடைய படகை நோக்கி பார்க்குறாரு. சில நேரம் அப்படி தான், ஆண்டவர் நம்மளை பார்க்காத மாதிரி தெரியும், ஆனால் நம்முடைய பிரச்சனையை ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை தீர்க்க வல்லவர். பேதர்கிட்ட போயிட்டு, பீட்டர் உன்னுடைய படகை கொண்டு போய் ஆழத்தில் போடுப்பா, இன்னும் ஆழத்தில் போடு அப்படின்னு சொல்லும்போது மிகுதியான மீன்களை பீட்டர் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். கலங்காதீங்க, திகையாதீங்க, ஆண்டவர் சொல்கிறபடி கேளுங்க, இன்னும் ஆழத்தில் போங்க, இன்னும் அதிகமாக ஜெபத்தில் போங்க, இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்கிற படகும் நிச்சயமாய் நிரம்பும். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.